எப்படி நகை பிரச்சனைய ஆரம்பிக்கிறது? நாம துளசி கிட்ட போய் தனியா பேசிடக்கூடாது. ஏங்க இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. எல்லாரும் இருக்கும்போது இந்த பிரச்சனைய பத்தி பேசினாதான் நம்ம மேல சந்தேகம் வராது. துளசியாலதான் நம்ம கம்பெனியை மீட்க முடிஞ்சது. இல்லன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அப்பா எடுத்துக்கோங்கப்பா. தேங்க்யூ. துளசி என்னமா பண்றா? கிச்சன்ல இருக்காங்கப்பா. ஓ வடிவு, துளசி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. லதா என்னதான் பண்றா? இப்பெல்லாம் கிச்சனுக்கு போறதையே விட்டுட்டா. அவ போய் துளசிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இல்ல? இல்லங்க, நம்ம லதாவும் ஹெல்ப் பண்ண தான் போறா. துளசி தான் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், நீங்க போங்கன்னு சொல்லிடுறா. அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? சொல்லுங்கப்பா. ஏமா கிச்சன்ல கூட மாட துளசிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இல்ல? இல்லப்பா, நான் ஹெல்ப் பண்றேன்னு தான்ப்பா சொல்றேன். அவதான் எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வராதீங்கன்னு சொல்றா. சரிப்பா, நீங்க சொல்றீங்க, நான் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா. துளசி என்ன பண்ற? அடுப்பாங்கறிய சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல கூட நான் ஹெல்ப் பண்றேன். ஏன் மதனி? இல்ல துளசி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு அப்பா என்ன ரொம்ப திட்டுறாரு. குடு. அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் டிவில படம் பாருங்க, போங்க. சரி துளசி. என்ன மதனி வச்சுக்கணும் வாங்கம்மா பாக்குறிய? இல்ல, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியற, அதான் பார்த்தேன். வித்தியாசமாவா? என்ன மதனி தினம் தினம் பாக்குறிய? எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல துளசி, உன் கழுத்துல எக்ஸ்ட்ரா செயின் ஒண்ணு இருந்ததுல்ல, அது இப்போ காணோம். இல்லையே மதனி, நான் எப்போ இப்படிதான் போட்டுட்டு இருப்பேன். இல்ல துளசி, நம்ம ஆபீஸ்ல கூட போட்டுட்டு இருந்தியே, நான் பார்த்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அது உனக்கு ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. ஓ ஓ, அத கேக்குறீங்களா? துளசி, என்ன சும்மா கட்டிதானே வச்சிருப்ப? சரி வா, எடுத்து போடு. உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். மதனி, அம்பட்டு சங்கிலியும் போட்டுட்டு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சா, அதான். இல்ல துளசி, அது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். எடுத்து போடுவா. மதனி மதனி, அந்த சங்கிலி தொலைஞ்சிருச்சு. என்ன சொன்ன? சங்கிலி தொலைஞ்சு போச்சா? அவ்வளவு பெரிய செயினை எப்படி துளசி தொலைச்ச? சாதாரணமா சொல்ற. என்ன நீ தொலைஞ்சு போச்சுன்னு ஈஸியா சொல்றீங்க? எப்போல பிறகு என்ன செய்ய சொல்லுத? ஆறு எடுத்தாங்கன்னு இப்ப கேட்க சொல்லுதியா? விட. அம்மா இங்க பாருங்களேன், அண்ணி நகைய தொலைச்சிட்டு தொலைஞ்சிருச்சுன்னு எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்காங்கன்னு. என்னம்மா, எப்படி தொலைஞ்சது? அது அப்பா, என்னப்பா நீங்க என்ன பாக்குறீங்க? நானப்பா எடுத்துப்பேன். ஐயோ அப்பா, அவங்களாம் ஒண்ணும் பண்ணல. நான் தான் கவனம் இல்லாம எங்கேயோ வச்சு போட்டேன். அது வீட்லதான் எங்கேயாவது கிடக்கும், ஞாபகம் வந்தோடனே எடுத்துக்கிட்டேன். வீட்ல என்ன இருக்கும்? ஆபீஸ்ல வச்சு தொலைஞ்சிருந்தா என்ன பண்றது? சரி விடுங்க, ஒரு பெரிய பிரச்சனை ஆக்காதீங்க. என்னப்பா இப்படி சொல்றீங்க? அண்ணி போட்டிருந்தது 10 பவுனுக்கு மேல இருக்கும். ஆபீஸ்ல தொலைஞ்சிருந்தாலும் நம்ம ஆபீஸ் தான், வீட்ல தொலைஞ்சிருந்தாலும் நம்ம வீடு தான். நீ யாருன்னு சொல்லு. நான் சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அத விட்டுருங்கன்னா விட்டுருங்களேன். 10 பவுன் தானே, போனா போகுது. அப்பா என்ன இவரு? அப்பாவே சொல்லிட்டாங்கல்ல, இதோட விட்டுருகல. ஏய், இந்த மனுஷன் இப்படி பேசிட்டு போறாரு? துளசி, நல்லா ஞாபகப்படுத்தி பாருமா. நகையை நீ எங்க வச்ச? 10 பவுன்னா சும்மா கிடையாது. அத்தை, நான் மறந்து போய் எங்கேயாவது வச்சிருப்பேன். அத நான் பாத்துக்கிட்டேன். நீங்க 6 மேலேயும் சந்தேகப்பட்டு எதையும் கேட்டுறாதீங்க. சரிம்மா, பாத்துக்கோ. அண்ணி, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உண்மை எதையோ மறைக்கிறீங்க. ஆமா, உனக்கு தான் 1000 தெரியுமாக்கும். போய் உன் ஜோலியை பாரு, போ.
அதான் சொல்றாங்கல்ல போ. நீ போ, ஐயே. நீ பே.